கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். मैं खुश हूं कि दोबारा आपसे मिलने का एक अवसर मिला। டிசம்பர் 21ஆம் தேதி உள்ள அந்த சுவிசேஷ கூட்டத்துக்காக நீங்க ஆயத்தமா இருக்கீங்கன்னு சொல்லி நான் मैं விசுவாசிக்கிறேன். विश्वास करता हूं कि दिसंबर के 21वें तारीख को जो होने वाला सुसमाचार का अभिषेक की सेवा है, उसमें आप आने के लिए तैयार हैं। கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर जरूर आपको आशीष दे। இன்னும் பெயர் கொடுக்காதவங்க நீங்க கொடுங்க. और जिन्होंने नाम नहीं दिया वो नाम दीजिए। ஜெபத்தோடு உபவாசத்தோடு கடந்து வாங்க. और प्रार्थना के साथ उपवास के साथ आइए। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. परमेश्वर महान कार्य करे। இது அட்ரஸ் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல இருக்குது. का जो पता है वो आप स्क्रीन पर है। அது எப்படி வரணும் அப்படிங்கறது நீங்க ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கலாம். कैसे आना है आप संपर्क करके आप पूछ सकते हैं। தேவையான காரியங்களை நாங்க ஏற்படுத்தி வைக்க तो முடியும். जरूरी चीजों को हम तैयार करके रखेंगे। கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आशीष देंगे। நம்ம இப்போ ஒரு வசனத்தை வாசித்து ஜெபித்து நம்ம ஆரம்பிக்கலாம். एक वचन को पढ़ेंगे, प्रार्थना के साथ शुरू करेंगे। லூக்கா 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். लूक का 8वां अध्याय और 38वां वचन। பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். நம்ம ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे। கர்த்தர் அந்த வசனத்திலிருந்து நம்மளோட பேசணும். इस वचन के द्वारा परमेश्वर हमसे बात करना है। சுவிசேஷத்துல பல மெத்தடுகள் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். और सुसमाचार के अंदर भिन्न भिन्न तरह को हमने देखा है। எல்லா மெத்தடும் நீங்க அப்ளை பண்ணுங்க. सभी प्रकार से आप सुसमाचार करना है। அது அப்படி எல்லாம் முடியலாட்டி ஏதாவது ஒரு ரெண்டு உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி நீங்க செய்யுங்க. अगर सभी नहीं होता है तो आपसे जैसा होगा वैसा कीजिए। நம்ம ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा। எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से हम प्रार्थना करते हैं। வாசிக்கப்பட்ட அந்த வசனத்திலிருந்து எங்களோடு பேசுங்க. जो वचन हमने पढ़ा है उसके द्वारा हमसे बात कीजिए। சுவிசேஷ பணி எப்படி செய்யணும்ங்கறத வெளிப்படுத்தி தாங்க. सुसमाचार की सेवा को हम कैसे करना है उसे प्रकट करके எங்களை दीजिए। தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். हमें नम्र करके तेरे हाथ में देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता। ஆமென். आमीन। மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். दोबारा उस वचन को पढ़ेंगे। லூக்கா 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். लूक का 8वां अध्याय 38वां वचन। பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இங்க ஒரு சம்பவத்தை குறித்து பார்க்கிறோம். यहाँ एक घटना को हम देखते हैं। யெகோஷுவாவும் சீஷர்களும் கதர்னேஷ் அப்படிங்கிற ஊருக்குள்ள வர்றாங்க. और यहोशुआ और उसके शिष्य गदरनेश नाम के एक गांव के अंदर आते हैं। அவர் அந்த படகுல இருந்து இறங்கின உடனே और नाव से उतरते ही அங்க லீகியோனால் பிடிப்பட்ட ஒரு மனுஷன் ஓடி வர்றான். और लेगियोन से पीड़ित एक व्यक्ति दौड़ कर आता है। அவனுக்குள்ள இருந்த பிசாசுகள் பேச ஆரம்பிக்குது. उसके अंदर जो शैतान थे वो बात करने लगती हैं। காலம் வர்றதுக்கு முன்னாடியே எங்களை வேதனைப்படுத்தவா வந்து விட்டீர் அப்படின்னு समय சொல்லி आने கேக்குது. से पहले हमें परेशान करने के लिए आ गए क्या? இப்படி பேசிட்டு இருக்கும்போது ऐसे बोलते समय கர்த்தர் அந்த பிசாசுகளை பன்றியின் சரீரத்தில் அனுப்புறார். परमेश्वर उन शैतानों को सुअर के बीच में विस्ता है। அந்த பன்றிகள் அங்க மேல இருந்து நதிக்குள்ள விழுந்து அது செத்து போயிருது. और वो सुअर जो है ऊपर से नदी पर गिर के मर जाती है। இத ஜனங்கள் பார்த்த உடனே और लोग जब इसे देखते हैं அங்க ஓடி வந்து பாக்குறாங்க. वो दौड़ कर आके देखते हैं। லிகியோனால் பிடிப்பட்ட மனுஷன் நல்ல நிலைமையில உட்கார்ந்துட்டு இருக்கிறான். और जो व्यक्ति लिग्योन से पीड़ित था वो अच्छे स्थिति में है। பிசாசின் பிடியில இருந்த அந்த மனுஷன் சுகமடைந்து உட்கார்ந்து இருக்கிறான். शैतान के इस बंधन से वो छुटकार पाया है। ஆனா அவங்களுடைய பிசினஸ் எல்லாமே ஃபெயிலியரா இருக்குது. लेकिन पूरा व्यापार वहां पर फेल हो चुका है। பன்றிகள் எல்லாம் தண்ணியில விழுந்து செத்து போச்சு. सारे डुक्कर पानी में गिर के मर गए। இது தெரிஞ்ச உடனே அந்த கிராமத்து ஜனங்கள் என்ன சொன்னாங்கன்னா, ये मालूम होते ही उस शहर के गांव के लोगों ने क्या कहा? யெகோஷுவாவை அந்த கிராமத்துக்குள்ளே விடல. उस यहोशुआ को उस गांव के अंदर ही नहीं छोड़ा। அந்த கிராமத்துல இருந்து வெளியே துரத்திட்டாங்க. उस गांव से भगा दिया। அப்போ இந்த சுகம் பெற்ற அந்த மனுஷன் சொல்றான், तो ये चंगाई पाया हुआ व्यक्ति कहता है, கர்த்தாவே நானும் உங்க கூடவே வந்துடுறேன். हे प्रभु मैं भी आपके साथ रहता हूं। ஆனா கர்த்தர் அதை அனுமதிக்கல. लेकिन परमेश्वर ने उसकी अनुमति नहीं दी। ஏன்னா அவனுக்கு வேற ஒரு வேலை இருந்தது. उसके लिए एक काम था। அவனை பார்த்து கர்த்தர் சொன்னார், उसको देखकर परमेश्वर ने कहा, 39 வசனத்தை வாசிக்கலாம். 39वें वचन को हम पढ़ेंगे। இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். பாருங்க பைபிள் சொல்லுது,
देखिए कलाम कहती है, இப்ப இவனுக்கு சுகம் பெற்ற உடனே अब ये चंगाई पाने के बाद இவன் கர்த்தரோடு போகணும்னு தான் இவனுக்கு ஆசை. वो परमेश्वर के साथ जाना ही इसका इच्छा था, ஆனா கர்த்தர் அவனை வேற ஒரு காரியத்துக்காக வச்சிருக்கிறார். लेकिन परमेश्वर ने इसे और कोई काम के लिए रखा है। அவனை பார்த்து கர்த்தர் சொன்னார், उसे देखकर परमेश्वर ने कहा, நீ உன் வீட்டுக்கு போ, तू अपने घर जा உனக்கு கர்த்தர் செய்த நன்மையான காரியத்தை அவங்கள்ட்ட சொல்லு, और तुझे परमेश्वर ने जो भला काम किया है उसे लोगों को बता। எப்படிலாம் சுவிசேஷம் செய்யலாம் பாருங்க. कैसे सुसमाचार कर सकते हैं देखिए। முதல்ல சுவிசேஷம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? पहले सुसमाचार कहां से शुरू होता है? உங்க வீட்ல இருந்து ஆரம்பிக்குது. आपके घर से शुरू होता है। இங்க இந்த மனுஷனை பார்த்து கர்த்தர் சொன்னா, इस व्यक्ति को देखकर परमेश्वर ने कहा, நீ உன் வீட்டுக்கு போ, तू तेरे घर जा அங்க எல்லார்ட்டையும் கர்த்தர் உனக்கு செய்த நன்மையான காரியத்தை சொல்லு, और वहां सभी को परमेश्वर ने जो भला काम किया उसके बारे में बता। சாட்சி சொல்ல அனுப்புறா, गवाही देने के लिए भेजता है, அவனுடைய வீட்டுக்கு அனுப்புறா. उसके घर में भेजता है। வீட்டுக்குள்ள அங்க சாட்சி நடக்கணும், घर के अंदर वहां गवाही होना है, வீட்டுக்குள்ள சுவிசேஷம் நடக்கணும். घर के अंदर सुसमाचार होना है। இவன் தன்னுடைய வீட்டார்ட்ட மட்டும் சொல்லல, ये केवल अपने घरानों को नहीं बताया, அவனுடைய நண்பர்கள்ட்டையும் சொல்றான். अपने दोस्तों के पास भी बोला। பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் मार्क का किताब 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय, அதுல 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 19वें वचन को पढ़ेंगे। இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். பாருங்க, கர்த்தர் சொல்றார், परमेश्वर कहते हैं, நீ உன் இனத்தாரிடத்துக்கு போ, तू अपने लोगों के पास जा அங்க கர்த்தர் உனக்கு செய்த நன்மையான காரியத்தை சொல்லு, और वहां परमेश्वर ने जो तेरे लिए भला काम किया है उसे बता। அவனுடைய வீட்டார்ட்ட மட்டும் இல்ல, वो केवल अपने घराने के पास नहीं, அவனுடைய இனத்தார் எல்லார்ட்டையும் சொல்ல சொல்றார். उसके सारे रिश्तेदारों के पास बोलने के लिए कहा। இன்னும் ஆங்கிலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, अब अंग्रेजी में आप देखोगे, உன் நண்பர்களிடத்தில் சொல்லு அப்படின்னு சொல்லிருக்கோம். दोस्तों के पास बता करके होगा। சோ இவன் யார்கிட்ட சொல்ல வேண்டி இருக்குது? तो ये किसके पास बोलना है? இவன் கர்த்தர் இவனுக்கு செய்த நன்மையான காரியத்தை, परमेश्वर ने इसके लिए जो भले काम किए, கர்த்தர் இவனை அனுப்புறார், நீ போ, परमेश्वर से भेजते हैं, तू जा உன்னுடைய வீட்டுக்கு போ, अपने घर जा, உன்னுடைய இனத்தார்ட்ட போ, अपने रिश्तेदारों के पास जा, உன்னுடைய நண்பர்கள்ட்ட போ, अपने दोस्तों के पास जा। கர்த்தர் உனக்கு செய்த நன்மையான காரியத்தை அவங்ககிட்ட சொல்லு. परमेश्वर ने तुझे बताया वो भले चीजों को बता। இது ஒரு சுவிசேஷம். ये एक सुसमाचार சோ है। முதல்ல நீங்க என்ன செய்ய வேண்டி இருக்குது? सबसे पहले आप क्या करना है? நீங்க விடுதலை பெற வேண்டி இருக்குது. आप छुटकारा पाना है। ஏதாவது ஒரு கட்டுல கட்டப்பட்டிருப்பீர்களானால், यदि आप कोई बंधन में हो तो கர்த்தர் அந்த கட்டிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்த பிறகு, परमेश्वर आपको उस बंधन से छुटकारा देने के बाद நீங்க சுவிசேஷ பணியை செய்யலாம். आप सुसमाचार के सेवा को कर सकते हैं। எப்படி செய்யணும்? कैसा करना है? உங்களுடைய வீட்டுக்கு போங்க, आपके घर पे जाइए, உங்களுடைய வீட்ல சுவிசேஷம் சொல்லுங்க, आपके घर पे सुसमाचार உங்க बताइए, இனத்தார்ட்ட போங்க, आपके दोस्तों के पास जाइए, கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையான காரியத்தை சொல்லுங்க, आपके रिश्तेदारों के पास जाकर परमेश्वर ने जो भला काम किया उसे बताइए, உங்க நண்பர்கள்ட்ட போங்க, अपने दोस्तों के पास जाइए, அங்க கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையான காரியத்தை சொல்லுங்க, और वहां परमेश्वर ने जो अद्भुत काम किया उसके बारे में बताइए। இத நீங்க செய்தாகணும். इसे आप करना है। சோ முதல் காரியம், सबसे पहले நீங்க உங்க வீட்டுக்கு போகணும், अपने घर जाना है, உங்க இனத்தார்ட்ட போகணும், अपने रिश्तेदारों के पास, உங்களுடைய நண்பர்கள்ட்ட போகணும். अपने दोस्तों के पास जाना है। இரண்டாவது காரியம் என்ன? और दूसरा क्या है? நீங்க சாட்சி சொல்லணும். आप गवाही देना है। கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதத்தை சாட்சியா சொல்லுங்க. परमेश्वर आपके जीवन में जो अद्भुत काम किया उसके बारे में गवाही बताइए। இத நீங்க சொல்லியாகணும். इसे आप बताना ही है। இது மட்டுமல்ல, केवल यही नहीं, அவன் என்ன செய்தான் பாருங்க. वो उसने क्या किया? பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் लूक का 8वां अध्याय 39ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 39वें वचन को पढ़ेंगे। இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். அடுத்தது இவன் என்ன செய்றான் பாருங்க. और अगला ये क्या करता है? கர்த்தர் செய்தது எல்லாத்தையும் परमेश्वर ने जो कुछ किया பட்டணங்கள் தோறும் சொல்ல ஆரம்பிக்கிறான். वो नगरों में प्रचार करता है। 10 பட்டணத்துல சொல்றான் அவன். वो 10 नगर में बताता है। மார்க் எழுதின சுவிசேஷம் मार्क का किताब 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय, அதுல 20ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 20वें वचन को हम पढ़ेंगे। அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்காப்பொலி என்னும் நாட்டில்
பிரசித்தம் பண்ண தொடங்கினான். இவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? ये क्या करता है? டிகாபோலிஸ் அப்படிங்கிற இடத்துல, डिकपोलिस उस जगह पर, டெக்கபோலிஸ் அப்படின்னா डिकपोलिस का मतलब 10 சிட்டி, 10 சிட்டிஸ் சொல்லி அர்த்தம். 10 नगर करके मतलब है। இவன் எங்கெல்லாம் சுத்தி சொல்றான், ये कहां-कहां कहता है? கர்த்தர் தமக்கு செய்த நன்மையான காரியத்தை परमेश्वर ने जो भले काम उसके लिए किए 10 பட்டணங்கள் சொல்றான். 10 शहर 10 नगर में कहता है। இன்னைக்கு நம்ம எத்தனை பேருக்கு நம்ம சாட்சி சொல்லி இருக்கிறோம்? आज हम कितने लोगों को गवाही दिए हैं? யெகோஷுவா உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மையான காரியத்தை செய்திருக்கிறாரே. यहोशुआ आपके जीवन में बहुत भले काम को किए हैं। அந்த சாட்சி எத்தனை பட்டணத்துக்கு சொல்லி இருக்கிறீங்க? वो गवाही आपने कितने नगर में कहा है? உங்க வீட்ல அந்த சாட்சி ஓடுதா? आपके घर में वो गवाही चलता है क्या? உங்க இனத்தார் மத்தியில சாட்சி சொல்லி இருக்கிறீங்களா? आपके रिश्तेदारों के बीच में वो गवाही बताए हैं क्या? உங்க நண்பர் மத்தியில சாட்சி சொல்லி இருக்கிறீங்களா? आपके दोस्तों के बीच में बताए हैं क्या? இவன் 10 பட்டணங்கள் தோறும் சொல்லி இருக்கிறான். ये 10 नगर में बताया है। பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு வெறித்தனம் அவன்கிட்ட இருந்தது. इस प्रकार का जील उसके पास था। அவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். वो मेरे जीवन को बदल दिया। பிசாசினால் பிடிபட்டு இருந்தேன், शैतान से मैं पीड़ित था। யெகோஷுவா என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். यहोशुआ मेरे जीवन को बदल दिए। அப்படி சொல்லி அவன் சாட்சி சொல்ல ऐसे ஆரம்பிக்கிறான். बोलकर वो गवाही देता है। இது 10 பட்டணங்கள் தோறும் போய் சொல்றான். 10 नगर में जाके कहता है। டூ வீலர்ல போய் சொல்லல, वो 2 पहिए में जाकर नहीं बताया। கார் இருந்தா தான் போய் சொல்லுவேன்னு சொல்லல. वो कार रहेगा तो मैं बताऊंगा करके नहीं बताया। இவன் வேற எந்த ஒரு வாகனத்தையும் பயன்படுத்துறானோ எனக்கு தெரியாது. ये किसी कोई भी व्हीकल यूज किया क्या नहीं हम नहीं जानते। அந்த சமயத்துல இப்படிப்பட்ட வேகமான வாகனங்கள் கிடையாது. और उस समय में इतनी तेज चलने वाली गाड़ियां नहीं थी। ஆனா இப்போ உங்ககிட்ட இருக்குதே. लेकिन अभी आपके पास है। அப்ப 10 பட்டணத்துக்கு இன்னும் अनेक பட்டணங்களை நீங்க சொல்லலாம். तो 10 नगर क्या बहुत सारे नगरों में आप बता सकते हैं। யார் மத்தியில சொல்லணும்? किसके बीच में बोलना है? உங்க குடும்பத்தினார் மத்தியில சொல்லுங்க. आपके परिवार के लोगों के बीच में, உங்க இனத்தார் மத்தியில சொல்லுங்க. आपके रिश्तेदारों के बीच में, உங்க நண்பர்கள் மத்தியில ஆரம்பிங்க. आपके दोस्तों के बीच में शुरू कीजिए। இத சொல்லும்போது इसे बोलते समय கர்த்தருடைய நாம மகிமைப்படும். परमेश्वर का नाम का महिमा होता है। நீங்க செய்யக்கூடியது என்னது? आप क्या बताना है? உங்க வீட்டுக்கு போகணும், घर पे जाना है, சாட்சி சொல்லணும், गवाही देना है। இந்த ரெண்டு காரியம் செய்ய வேண்டி ये இருக்குது. दोनों चीजों को आप करना है। அப்படி செய்யும்போது ऐसे बोलते समय ஒரு சிலவங்களுக்கு கோபம் இருக்கலாம். और किसी किसी को गुस्सा आएगा। ஒரே ஆள்கிட்ட மறுபடி சொல்லாதீங்க. एक ही व्यक्ति के पास बार बार मत बोलिए। சாட்சியில் ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்லுங்க. गवाही को एक लेवल के लिए बोलिए। அவங்க வெறுக்கக்கூடிய அளவுக்கு சொல்ல வேண்டாம். वो नफरत करने तक मत बोलिए। சொல்லுங்க சாட்சிய. गवाही दीजिए அடுத்தடுத்த ஜனங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. और दूसरे लोगों को बताते जाइए। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य करेगा। யெகோஷுவா கதர்னேஷ்குள்ள வந்தார். यहोशुआ गदरनेश के अंदर आए। இந்த லீகியோனால் பிடிப்பட்ட மகனை சொஸ்தமாக்கினார். इस लेगियोन से पीड़ित व्यक्ति को चंगा किया। ஆனா அந்த கிராமத்து ஜனங்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? लेकिन उस गांव के लोगों ने क्या किया? யெகோஷுவாவை கிராமத்துக்குள்ளே வைக்கல. यहोशुआ को गांव के अंदर ही रखा। இந்த கிராமத்துக்குள்ள நீங்க வர வேண்டாம், इस गांव में मत आओ, நீங்க திரும்ப போயிருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. आप दोबारा लौट जाओ करके कहा। இப்படிப்பட்ட கிராமத்தின் ஜனங்கள், इस गांव के लोग யெகோஷுவா திரும்ப வரும்போது यहोशुआ जब दोबारा आए என்ன நடந்துச்சு தெரியுமா? क्या हुआ? எல்லாரும் அவருடைய வருகைக்காக ஆவலோடு காத்து सभी கொண்டிருந்தாங்க. लोग उसके आने का इंतजार कर रहे थे। பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. एक वचन को पढ़ेंगे, லூக்கா 8ஆம் அதிகாரம் लूका का 8वां अध्याय 40ஆம் वசனத்தை வாசிக்கலாம். 40वें वचन को। இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है யெகோஷுவா ரிட்டர்ன் வரும்போது यहोशुआ जब दोबारा लौट कर आता है, எந்த பட்டணத்தின் ஜனங்கள் அவர் வெறுத்தாங்களோ जिस नगर के लोग उससे नफरत किए, அந்த பட்டணத்துக்கு திரும்ப வரும்போது उस नगर में वापस आते समय அந்த ஜனங்கள் எல்லாம் ஆயத்தத்தோடு இருந்தாங்க. वो सारे लोग तैयार बैठे थे। இது எப்படி நடந்துச்சு? ये कैसा हुआ? ஒரு மனிதனுடைய சாட்சி அவங்கள மாத்திட்டு एक व्यक्ति का गवाही उनको बदल दिया யெகோஷுவாவுடைய வருகைக்காக ஆவலோடு காத்து கொண்டிருந்தாங்க. और यहोशुआ के आगमन के लिए बाट जो रहे थे। எல்லாரும் ஆச்சரியத்தோடு காத்து கொண்டிருந்தாங்க. सभी लोग एकदम अचंभित होकर का बाट जो रहे थे। எப்போ வருவாருன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. कब आएगा ऐसे इंतजार कर रहे थे। இது யார் எப்படி நடந்தது? ये कैसा हुआ? இந்த மனமாற்றம் எப்படி ஆச்சு? ये मन फिराव कैसे हुआ? ஒரு மனிதனுடைய சாட்சியின் மூலமா ஆச்சு. एक व्यक्ति के गवाही की वजह से हुआ। இன்னைக்கு உங்க சாட்சியின் மூலமா आज आपके गवाही की वजह से உங்க வீட்டார் ரட்சிக்கப்படணும். आपके घराने उद्धार पाना है। உங்க சாட்சியின் மூலமா आपके गवाही की वजह से உங்களுடைய இனத்தார்
இனத்தார் ரட்சிக்கப்படணும். आपका रिश्तेदार उद्धार पाना है, உங்க சாட்சியின் மூலமா आपके गवाही की वजह से உங்க நண்பர்கள் ரட்சிக்கப்படணும். आपके दोस्त उद्धार पाना है। இன்னைக்கு எப்படிப்பட்ட சாட்சி உங்ககிட்ட இருக்குது? आज किस प्रकार की गवाही है हमारे நீங்க पास? யோசுவா உங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை योशुआ आपके जीवन में जो जो भले काम किए அது நீங்க எத்தனை பேருக்கு சொல்லிருக்கீங்க? उसे आपने कितने लोगों को बताया है? வெட்கப்படாதீங்க. शर्मिंदगी नहीं होना चाहिए, சொல்றதுக்கு வெட்கப்படாதீங்க. बोलने के लिए शर्मिंदगी नहीं होना चाहिए, தைரியமா சொல்லுங்க. धैर्य के साथ बोलना है। நீங்க பயப்பட வேண்டாம். आप डरने का कोई நான் जरूरत இந்த नहीं। சாட்சி சொன்னா मैं ये गवाही दूं, என் நண்பன் என்ன நினைப்பான்? मेरा दोस्त क्या सोचेगा? நான் இந்த சாட்சி சொன்னா मैंने गवाही दिया, என்னுடைய இனத்தார் என்ன நினைப்பாங்க? मेरे रिश्तेदार क्या सोचेंगे? நான் இந்த சாட்சி சொன்னா मैं यदि ये गवाही देता हूँ, என்னுடைய வீட்டார் என்னை விரட்டி விட்டுருவாங்களோ? मेरे घराने मुझे भगा देंगे क्या? கவலைப்படாதீங்க. चिंता मत कीजिए, பயப்படாதீங்க. मत डरिए, நீங்க சாட்சி சொல்லுங்க. आप गवाही दीजिए। உங்க சாட்சி आपका गवाही அநேகருடைய உள்ளத்தை மாற்ற முடியும். बहुत सारे लोगों का मन को बदल सकता எந்த है। ஜனங்கள் யெகோஷுவா வெறுக்கறாங்களோ जो लोग यहोशुआ का नफरत किए, அந்த ஜனங்கள் யெகோஷுவாவை நேசிக்கக்கூடிய அளவுக்கு वो लोग यहोशुआ को प्रेम करने जैसा உங்களுடைய சாட்சி மாத்தும். आपका गवाही बदलेगा। இந்த சின்ன ஒரு சுவிசேஷம் செய்ய முடியுமா? ये छोटा सुसमाचार कर सकते हैं ना? கண்டிப்பா செய்யலாம். जरूर कर सकते हैं, கண்டிப்பா நம்ம செய்யணும். जरूर करना है। இது நீங்க செஞ்சு பாருங்க. इसे करके देखिए। ஒரு மாசத்துல 50 பேருக்காவது சாட்சி சொல்லுவேன். एक महीने में 50 लोगों को तो भी मैं गवाही दूंगा। ஆரம்பிங்களேன். शुरू करो, 50ல இருந்து ஆரம்பிங்க. 50 से शुरू करो। உங்க டார்கெட்டை முடிச்சிட்டீங்களா? आपने टारगेट पकड़ लिया है, 50 100 மாத்துங்க. उस 50 को 100 बदल दो। 100 டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்களா? अगर 100 आपने अचीव कर लिया, உங்க டார்கெட்டை இன்னும் இன்கிரீஸ் பண்ணுங்க. आपके टारगेट को बढ़ाइए 200 ஆக்குங்க. और 200 कर दीजिए। 200 500 ஆக்குங்க. 200 को 500 कीजिए 500 1000 ஆக்குங்க. और 500 को 1000। அப்படி நீங்க அப்படி அதிகமாக்க ஆக்க ऐसे अधिक करते करते கர்த்தர் உங்களை கோடிக்கணக்கான ஜனங்கள் மத்தியில சாட்சியை நிறுத்துவார். परमेश्वर आपको कोटि के लोगों के बीच में गवाही के रूप में खड़ा உங்களுடைய करेगा। சாட்சி आपका गवाही அநேகருடைய உள்ளத்தை மாற்றும். बहुत सारे लोगों के मन को बदलेगा, யெகோஷுவா பக்கமா இழுக்கப்படும். यहोशुआ के बीच में खींचा உங்க जाएगा। சாட்சி எந்த ஒரு பாச பக்கம் இழுக்கப்படக்கூடாது. आपका गवाही कोई पासबान की तरफ खींचना नहीं நீங்க चाहिए, கொடுக்கிற சாட்சி யெகோஷுவா பக்கம் இழுக்கப்படணும். आपका गवाही यहोशुआ के ओर खींचना चाहिए। இன்னைக்கு நம்ம அதை தான் செய்யணும். आज हम वही करना है। பாருங்க, கிராமத்துக்குள்ள சில ஜனங்கள் வெறுப்பாங்க. और नगर के अंदर कुछ लोग नफरत करेंगे। நீங்க அங்க பைபிள் கொண்டுட்டு போக வேண்டாம் உள்ள. आप बाइबल लेके जाने का जरूरत नहीं, உங்க சாட்சியை கொண்டு போங்க உள்ள. आपकी गवाही को ले जाइए। அந்த கிராமத்துக்குள்ள உங்க சாட்சியை கொண்டு போங்க. उस नगर के अंदर आपकी गवाही को ले டீ जाइए, குடிக்கிற இடத்துல चाय पीने की जगह அங்க पर, உட்கார்ந்துட்டு சும்மா இந்த அரசியல் பேச வேண்டாம். और वहां बैठ के ऐसे राजनीति बात मत कीजिए, உங்க சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்க. आपके गवाही को बताइए। பாருங்க, ஒவ்வொரு இடத்துல நீங்க சாட்சி சொல்லும்போது हर एक जगह पे जब आप गवाही बताते हैं, அந்த கிராமத்தில் உள்ள ஜனங்கள் மாற்றப்படுவாங்க. उस नगर के लोग बदल जाएंगे, அங்க யெகோஷுவா பக்கம் இழுக்கப்படுவாங்க. वो यहोशुआ की तरफ खींचे பாருங்க, जाएंगे। வேதம் சொல்லுது, कलाम कहती है, மனுஷகுமாரன் உயர்த்தப்பட்டிருக்கும் போது मनुष्य पुत्र जब ऊंचा उठाया जाता அவர் है, எல்லாரையும் தம் பக்கமா இழுப்பார். वो सभी को अपनी तरफ खींचेगा। நீங்க யாரை உயர்த்தணும்? आप किसे ऊंचा उठाना உங்க है? சாட்சி யாரை உயர்த்தணும்? आपका गवाही किसे ऊंचा உங்க उठाना है? சாட்சி யெகோஷுவா உயர்த்தட்டும். आपका गवाही यहोशुआ को उठाने दो। பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. एक वचन को पढ़ेंगे, யோவான் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். यूहन्ना 12वां अध्याय 32वां वचन। நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, நான் பூமியிலே உயர்த்தப்படும் பொழுது मैं पृथ्वी पर ऊंचा उठाया जाऊंगा, எல்லாரையும் என் பக்கமாக இழுத்துக் கொள்வேன். तब सभी लोगों को अपने पास खींचूंगा। அவரை உயர்த்துங்க. उसे ऊंचा उठाइए, யெகோஷுவா உயர்த்துங்க. यहोशुआ को ऊंचा வேற उठाइए, ஒண்ணும் நம்ம செய்ய வேண்டாம். और कुछ भी नहीं करना। பாருங்க, ஒரு சாதாரண ஒரு பிசாசின் பிடியில் இருந்த மகன், और एक साधारण शैतान से पीड़ित व्यक्ति, அவனுக்கு கர்த்தர் விடுதலை கிடைச்ச உடனே उसको चंगाई मिलने के बाद அவன் ஒரு சுவிசேஷகனா மாறிட்டான். वो एक सुसमाचारक बन गया। நம்ம நிறைய இத மீது கேஸ் பார்த்தோம். हमने बहुत सारे ऐसी घटनाओं को देखा ஒரு है। சமாரிய ஸ்திரீ, एक समारी स्त्री, அவளுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை கர்த்தர் சொன்ன உடனே उसके जीवन में होने वाले सारे घटनाओं को बताने के ஓடத்தை बाद அங்கே விட்டுட்டு கிராமத்துக்குள்ள ஓடுனா. अपने गड़े को वहीं छोड़कर वो नगर के अंदर भाग गई। அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டுட்டு वो पूरा गांव उद्धार पाया, அந்த கிராமமே யெகோஷுவாவை ஏற்றுக்கொண்டாங்க. वो पूरा गांव यहोशुआ को स्वीकार किए, அவர்தான் மேசியா என்று ஏற்றுக்கொண்டார்கள். वही मसीहा है करके स्वीकार किए। ஒரே ஒரு குஷ்டரோகி, एक ही कोड़ी, அவன் மூலமா கர்த்தர் अनेक அற்புதத்தை செய்தார். उसके द्वारा परमेश्वर ने अनेक अद्भुत किए। நிறைய ஜனங்கள் யெகோஷுவாட்ட ஓடி வந்தாங்க. बहुत सारे लोग यहोशुआ के पास दौड़ आए, எனக்கு இப்படி அற்புதம் நடந்துச்சு, ऐसा अद्भुत मेरे साथ हुआ, நீங்களும் அவரை தேடி போங்க, आप भी उसे ढूंढो, அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். वो आपको अद्भुत काम करेगा। எனக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார். मेरे लिए जो किया वो आपके लिए भी करेगा। ஒரு குஷ்டரோகி மூலமா एक कोड़ी के वजह से நிறைய கிராமத்து ஜனங்கள் அவரை நோக்கி வந்தாங்க. बहुत सारे नगर के लोग उसकी ओर आए।
ஒரு சமாரிய ஸ்திரீ மூலமா एक समारी स्त्री के वजह से அவருடைய கிராமமே யெகோஷுவட்ட வந்தாங்க. उसका पूरा गांव यहोशुआ के पास आए। இங்க ஒரு பிசாச பிடிபட்டிருந்த அந்த மனுஷன் एक शैतान से पीड़ित व्यक्ति அவன் சுகமடைஞ்ச உடனே वो चंगाई होने के बाद 10 பட்டணத்துக்கு திரியிறான். 10 नगर में जाता है। எந்த பட்டணம் யோசுவா வேண்டான்னு சொன்னாங்களோ जो नगर यहोशुआ को टुकराए थे அதே கிராமம் யோசுவாவுக்காக காத்திருந்தாங்க. वही नगर यहोशुआ के लिए बाट जो रहे थे। எப்படி அருமையான காரியம். कैसा अद्भुत काम சோ है। இந்த கதர்னேஷ் உள்ள அந்த மகன் என்ன செய்தான்? तो गदरनेश का व्यक्ति क्या करता है? முதலாவது அவன் தன்னுடைய வீட்டுட்ட போனான். सबसे पहले अपने घर पे जाता है। அவனுடைய இனத்தார்ட்ட போனான். अपने रिश्तेदारों के पास जाता அவனுடைய है। நண்பர்கள்ட்ட போனான். अपने दोस्तों के पास जाता है। அடுத்தது என்ன செய்தான்? और दूसरा वो क्या करता है? கர்த்தர் தனக்கு செய்த நன்மைகளை அவன் அறிவிக்க ஆரம்பிச்சான். और परमेश्वर ने अपने ऊपर जो भलाई काम किया है उसे प्रचार இத करने அவன் लगा। சொல்ல ஆரம்பிக்கும்போது इसे जब बोलने लगा ஜனங்கள் எல்லாரும் யோசுவாட்ட வந்தாங்க. सारे लोग यहोशुआ के पास आए। இன்னைக்கு நம்மளுடைய சாட்சி आज हमारा गवाही அநேகருடைய உள்ளத்தை மாற்றும். बहुत सारे लोगों का मन को बदलेगा। நம்ம वचனத்தை தான் பேசணும்ங்கிறது இல்ல. हम वचन को ही बात करना ऐसा नहीं होगा। உங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை சொன்னாலே போதும். आप परमेश्वर ने आपके लिए जो भले काम किया है उसे बताएंगे तो काफी ஐயோ அந்த है। கிராமத்துக்குள்ள போனா उस नगर में जाएंगे तो அவங்க நம்ம அடிப்பாங்களே. वो मारेंगे। ஏன் அடிப்பாங்க? क्यों मारेंगे? நீங்க சாட்சி மட்டும் சொல்லுங்க. आप केवल गवाही बताइए நீங்க வேற யார பத்தியும் பேச வேண்டாம். और किसी के बारे में बात मत வேற कीजिए யார பத்தி தவறா பேச வேண்டாம். और किसी के बारे में गलत मत बोलिए। அவங்க வணங்கிட்டு இருக்க கடவுளை தவறா பேச வேண்டாம். वो जो नमन करते हैं उस खुदा की बुराई मत कीजिए। நீங்க உங்களுக்கு செய்த நன்மைகளை மட்டும் பேசுங்க. आपको परमेश्वर ने जो भला काम किया केवल उसके बारे में बात कीजिए। உங்களுக்கு யார் அற்புதத்தை செய்தா आपको किसने अद्भुत काम किया அவரை மட்டும் உயர்த்துங்க. केवल उसी को ऊंचा उठाइए। மிச்சத்தை அவர் பார்த்துக் கொள்வார். बाकी सब वो देख लेगा। ஜனங்கள் அவர் இழுத்துக் கொள்வார். लोगों को वो खींच लेगा। உயர்த்தக்கூடியது நம்மளுடைய வேலை. और उठाने वाला हमारा काम है இழுக்கக்கூடியது அவருடைய வேலை. और खींचना उसका काम है। இன்னைக்கு நீங்க எத்தனை பேர்ட்ட சாட்சி சொல்ல போறீங்க? आज आप कितने जन के पास गवाही देने இந்த वाले हैं? சுவிசேஷ பணியில ये सुसमाचार की सेवा நாம में ஒவ்வொருத்தரும் சுவிசேஷம் சொல்லணும். हर कोई सुसमाचार बताना है। யாருக்கெல்லாம் கர்த்தர் அற்புதத்தை செய்திருக்கிறாரோ जिसको परमेश्वर ने अद्भुत काम किया है அவங்க எல்லாருமே இந்த சுவிசேஷத்தை செய்யணும். वो सभी लोग सुसमाचार करना है। எப்படி செய்வீங்க? कैसे करेंगे? நான் ஜெபம் பண்ணேன். मैंने प्रार्थना किया, யோசுவா என் ஜெபத்தை கேட்டு यहोशुआ मेरे प्रार्थना को எனக்கு सुनकर இந்த அற்புதத்தை செய்தார். मुझे अद्भुत किए। இது சொல்ல முடியாதா? ये बोल नहीं सकते हैं क्या? கண்டிப்பா சொல்லலாம். जरूर बोल सकते हैं। யோசுவா என்னுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்தார். यहोशुआ ने मेरे जीवन में अद्भुत किया। இந்த சாட்சி சொல்லி பாருங்க. ये गवाही को बोलकर கர்த்தர் देखिए। பெரியவர். परमेश्वर महान है। உங்க மூலமா நிறைய அற்புதம் நடக்கும். आपके द्वारा बहुत सारे अद्भुत होंगे। பாருங்க இது இந்த நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு காரியம். हमारे जीवन में करने वाली एक चीज है। நம்ம செய்ய முடியாதா? हम कर नहीं सकते क्या? நிச்சயமா நம்ம செய்யலாம். जरूर कर सकते हैं। யோசுவா ஒரு மனிதனை தேடுறார். केवल यहोशुआ एक ही व्यक्ति को ढूंढता है। ஒரு எழுப்புதலுக்கு ஒரு மனிதன் தேவை. एक रिवाइवल के लिए एक व्यक्ति चाहिए। ஒரு குஷ்டரோய் குணமடைஞ்ச ஒரு குஷ்டரோய் தேவை அவருக்கு. एक चंगा हुआ कोढ़ी चाहिए। விடுதலை பெற்ற பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு மனுஷன் தேவை. पाप से छुटकार पाया हुआ एक व्यक्ति चाहिए। ஒரு ஸ்திரீ பாருங்க பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு ஸ்திரீ. और पाप से छुटकार पाई एक स्त्री। பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்ற ஒரு மனுஷன். एक शैतान से छुटकार पाया हुआ एक व्यक्ति। இப்படி கர்த்தர் ஒரு மனுஷனை ஒரு மனுஷியை தான் தேடிட்டு இருக்காரு. ऐसे एक व्यक्ति को परमेश्वर ढूंढता है। அன்னைக்கு எப்படி தேடினாரோ उस दिन जैसे ढूंढा அதே போல இன்னைக்கும் தேடுறார். वैसे ही आज भी ढूंढता है। யெகோஷுவா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். यहोशुआ आज कल और युगानुयुग एक सा है। இன்னைக்கு அன்னைக்கு அவர் தேடினார்னா இன்னைக்கு அவர் தேடுவார். उस दिन में वो ढूंढता है तो आज भी ढूंढता है। அந்த மனிதன் யார்? वो व्यक्ति कौन है? அது நீங்களா? वो आप है क्या? யோசுவா தேடுற மனுஷன் நீங்க தானா? यहोशुआ ढूंढने वाला व्यक्ति आप है क्या? சிந்திச்சு பாருங்க. सोच कर देखिए। நீங்க அவரை தேடுங்க. आप उसे ढूंढिए। அவர் உங்களை தேடிக்கிட்டு இருக்கிறார். वो आपको ढूंढ रहा அது है। நீங்களா தான் இருக்கணும். वो आप ही होना चाहिए। கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை ஏன் செய்தார்? परमेश्वर आपको अद्भुत क्यों किया? சும்மா வீட்ல உட்கார்றதுக்கு நினைச்சீங்களா? ऐसे घर पे बैठने के लिए सोचे क्या? அது அறிவிக்கிறதுக்காக. उसे प्रचार करने के அது लिए। சுவிசேஷம் அறிவிங்க. उसे सुसमाचार के रूप में प्रचार கர்த்தர் करने உங்க के மூலமா लिए। अनेक ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपके द्वारा बहुत सारे लोगों को आशीष இன்னைக்கு देगा। நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? आपका जीवन कैसा है? நம்மள மாற்றுமே. हमें बदल लेंगे। இந்த வாய்க்கு பூட்டு போடாதீங்க. इस मुंह को ताला मत लगाइए। இந்த வாய்க்கு பூட்டு போட்டீங்கன்னா यदि ये मुंह को ताला लगाएंगे நீங்க तो அவரை பற்றி சாட்சி சொல்லணும்னா अगर आप उसके बारे में गवाही नहीं देंगे तो அவர் பரலோகத்துல உங்களை பற்றி சாட்சி சொல்ல वो மாட்டார். स्वर्ग में आपके बारे में गवाही नहीं देगा। ஒரு பயம் இருக்கட்டும். एक डर होने दो। அங்க உங்களை பற்றி சாட்சி சொல்லணும். वहां आपके बारे में गवाही देना என்ன है। சாட்சி? क्या गवाही? இது என் மனவாட்டி. ये मेरा दुल्हन है। இவ என்னுடைய ஊழியக்காரன். ये मेरा सेवक है। இது உத்தம உண்மையான ஊழியக்காரனே. ये मेरे सच्चे सेवक பிதாவின் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசி. मेरे पिता के राज्य में प्रवेश कर। அப்படி ஒரு சாட்சி உங்களை பற்றி அங்க வேணும். इस प्रकार की गवाही आपके बारे में होना चाहिए। நீங்க இங்க சாட்சி சொன்னாதான் அங்க அவர் சாட்சி சொல்வார். आप यहाँ गवाही देंगे तो वहां पर वो गवाही நீங்க देगा। இங்க வெட்கப்பட்டீங்க. यदि आप शर्मा
शर्माएंगे, நீங்க இங்க பயந்தீங்க அப்படின்னா यदि डरेंगे, அவர் உங்களை பற்றி அங்க சாட்சி சொல்ல वो மாட்டார். आपके बारे में वहां गवाही नहीं அப்ப देगा। உங்களை பற்றி எங்க சாட்சி நடக்கும்? तो आपके बारे में कहाँ गवाही होगा? ரெண்டுல ஏதாவது ஒரு இடத்துல தான் சாட்சி நடக்கும். दोनों में कोई एक जगह पर होगा, ஒன்னு பரலோகத்துல இல்ல நரகத்துல. एक तो स्वर्ग या फिर नर्क। உங்களுக்கு எங்க சாட்சி வேணும்? आपको कहाँ गवाही चाहिए? மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் मन फिराने वाले एक पापी के वजह से பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். स्वर्ग में आनंद होगा। அப்ப ஒரு பாவி மனம் திரும்பியாச்சுன்னா एक पापी अगर मन फिराया तो பரலோகத்துல ரொம்ப சந்தோஷம் இருக்குமா? स्वर्ग में बहुत आनंद होगा। யாரை பற்றி எங்க பேசுவாங்க? किसके बारे में बात करेंगे? உங்களை பற்றி தான். आपके बारे में। ஒன்னு அங்க பேசணும், या तो ऊपर बात करना है இல்லாட்டி நரகத்துல या பேசுவாங்க. फिर नर्क में बात करना है। இன்னைக்கு உங்களை பற்றி சாட்சி எங்க வேணும்? आज आपके बारे में गवाही कहाँ पर चाहिए? பரலோகத்துல சாட்சி வேணும்னா स्वर्ग में यदि गवाही चाहिए तो இங்க யெகோஷுவ பற்றி சாட்சி சொல்லுங்க. यहाँ पर यहोशुआ के बारे में गवाही दो। இது உங்க கையில தான் இருக்குது. यह आपके हाथ में है। கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு அற்புதத்தை செஞ்சிருக்கார். परमेश्वर ने आपके लिए बहुत अद्भुत काम நீங்க किया है। இனிமே மௌனமா இருந்து பிரயோஜனம் अभी இல்லை. आप चुप रहकर कुछ फायदा नहीं। கண்டிப்பா யெகோஷுவ பேரை மகிமைப்படுத்துங்க. जरूर यहोशुआ के नाम की महिमा करना யெகோஷுவ है। உங்களை ஆசீர்வதிப்பாராக. यहोशुआ आपको आशीष दे। நாம் ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा। எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவ மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से हम प्रार्थना करते இந்த हैं। செய்தியை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. इस गवाही को सुने तेरे बच्चों को आशीष दीजिए। அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு அற்புதத்தை செய்திருக்கீங்க அப்பா. उनके जीवन में बहुत अद्भुत काम किए हैं। அவங்களுடைய வாயை திறந்துருங்க. उनके जुबान को खोल அவங்க दीजिए। வாயில இருக்க பூட்டை உடைச்சு போட்டுருங்க. उनके जुबान में जो ताला है उसे तोड़ दीजिए। அவங்க எங்கும் சென்று உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு, वो हर जगह जाकर तेरे सुसमाचार को बताने के लिए எங்கும் சென்று உம்முடைய சாட்சி சொல்வதற்கு और हर जगह जाकर तेरी गवाही देने के लिए அவங்களுடைய வாயை திறந்துருங்கப்பா. उनके जुबान को खोल दीजिए प्रभु। ஆசீர்வதிங்க, आशीष कीजिए, வழி நடத்துங்க. चलाइए। யெகோஷுவ மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता। ஆமென். आमीन। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष दे। ஆமென். आमीन।